9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கிய இந்திய வம்சாவளி அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் இன்று பூமிக்கு திரும்பியிருக்கிறார். இந்த நிலையில் சுனிதா வில்லியம் விண்வெளியில் இருந்தபோது என்ன சாப்பிட்டார் என்று தெரிந்து கொள்ள அனைவரும் ஆர்வமாக உள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு விண்வெளியில் இருந்து வெளியான சுனிதா வில்லியம்ஸின் புகைப்படம் அவரது உடல்நலம் குறித்த கவலைகளை தூண்டியிருந்தது. அவர் உடல் மெலிந்து குழி விழுந்த கண்டங்களுடன் காணப்பட்டார். ஆனால் உணவில் எந்த குறைபாடும் இல்லை என்றும் விண்வெளியில் உள்ள நுண்ணீர்ப்பு விசையின் விளைவாக உடல் எடை குறைந்தது என்றும் நாசா கூறியிருந்தது. சுனிதா வில்லியம்ஸும் அவரது சக விண்வெளி வீரங்கனைகளும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வழங்கப்படும் குறைந்த அளவிலான உணவையே உண்கின்றனர். அவர்களின் உணவில் தானியங்கள், பால் பவுடர், பீட்சா, இறால் காக்டெயில்கள், வறுத்த கோழி போன்றவை இருக்கும். விஞ்ஞானிகளுக்காக 3 மாதங்களுக்கு ஒருமுறை சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு நாசா உணவுகளை அனுப்பி வைக்கிறது. விண்வெளி வீரர்களின் தினசரி உணவு உட்கொள்ளல் மருத்துவர்களால் கவனமாக கண்காணிக்கப்படுகிறது. ஒவ்வொரு விண்வெளி வீரருக்கும் ஒரு நாளைக்கு 3.8 பவுண்டுகள், அதாவது சுமார் 1.7 கிலோ உணவும் பணியை பொறுத்து கூடுதல் பொருட்களும் ஒதுக்கப்படுகின்றன. அனைத்து உணவுகளையும் பூமியிலிருந்து தயார் செய்து விண்வெளிக்கு அனுப்புகிறார்கள். விண்வெளி நிலையத்தில் இருக்கும் வீரர்கள் அவற்றை சூடாக்கி சாப்பிடுகிறார்கள். குடிப்பதற்கு தேவையான தண்ணீரை தங்கள் சிறுநீர் மற்றும் வியர்வையில் இருந்துதான் பெறுகிறார்கள். விண்வெளி நிலையத்தின் மறுசுழற்சி அமைப்பு எந்த உணவும் வீணாகாமல் இருப்பதை உறுதி செய்வதுடன் விண்வெளி வீரர்களின் வியர்வை மற்றும் சிறுநீரை குடிநீராகவும் மாற்றிக் கொடுக்கிறது. 59 வயதான சுனிதா வில்லியம்ஸ் முதலில் 8 நாட்கள் பயணத்திற்காக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றார். அவருடன் சக விண்வெளி வீரர் புட்ச் வில்மோரும் சென்றிருந்தார். அவர்கள் சென்ற போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக 9 மாதங்களாக அங்கேயே தங்கினர். இப்போது டிராகன் என்ற ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தில் தற்போது சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் இருவரும் பூமிக்கு திரும்பியிருக்கின்றனர்.